இன்ஸ்கர்ட்டுக்கு ஒரு ஆர்கனைசர் பண்ணிடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யாரா. இன்றைக்கி யூஸ் பண்ணாமல் வச்சுட்டுருக்க எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னுடைய குர்த்தி. அந்த குர்த்தியை 20க்கு 20ன்ற விதத்தில் எடுத்திருக்கேன். அதுவும் ஸ்கொயராக வந்துடும். அது 3 பீஸாக போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பேக்கு குர்த்தி எடுத்திருக்கேன். அடியில் ஒரு லைனர் கிளாத் போட்டிருக்கேன். ப்ளவுஸோட லைனிங் தான். இதை தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸில் இருக்க மீதி துணியை எடுத்துகிட்டு பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்கொயர் டைப்பில் ஒரு மேட் ஃபினிஷிங்க்கு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த பார்டர் ரெண்டையும் உள் சைடில் போகிற மாதிரி மடிங்க. மறுபடியும் இதை 300 மடி மடிங்க. இப்போ 4 ஃபோல்டிங் வந்தாச்சு. இப்போது நான் கீழே கை வச்சு பிடிச்சி ஒரு முக்கோணமாக மாற்றிருக்கேன். அதே மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு முக்கோணமும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முக்கோணம் வந்தாச்சு அழகாக. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கையும் ஒரு லேயர் மட்டும் எடுத்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணுங்கள். அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ ரெண்டையுமே ஊசி நூல் வச்சு ஜாயின் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக சைடில் தைக்கணும். அது ஊசி நூல்லே தைச்சிக்கலாம். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மார்க்கிங்கில் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். சும்மா ஒரு லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும். ரெண்டையுமே இப்போ சேர்த்து நான் லாக் போடுறேன். 2 பக்கமும் இப்படி லாக் போட்டோம்னா அழகாக சீட்டிங் ஆகிடும். கீழே இருக்க துணியும் சேர்த்து வச்சு தைக்கணும். இப்போ திருப்பி போட்டு அதே ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கூட நம்ம பண்ணலாம். எனக்கு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணல. ஃப்யூச்சரில் பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணி கூட ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் சைடும் அதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்கனைசர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணினோம்னா தைச்ச பகுதிகள்லாம் உள்ளே போயிடும். பார்டர் வெளியில் வந்துடும். ஒரு அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்குறது என்னங்க, நம்மளே அழகாக பண்ணலாம். அதை தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி டேபிள் மேட் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது. அதை கட் பண்ணி நடுவில் ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போது அது ஆடாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்காக. இன்ஸ்கர்ட்டை மடித்து வைக்க வேண்டியது தாங்க. எத்தனை மடித்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். ஆர்கனைசர் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபைல் ஃபோல்டிங்கில் வச்சுக்கோங்க. பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணிகள் கலையாது. அழகாக அப்படியே மேலே இழுத்துட்டு உள்ளே சொருகிடலாம். அதுவும் இந்த கிளாத் ஆர்கனைசர் பண்ணிட்டோம்னா நிறைய இடம் கொடுத்துட்டே இருக்குங்க. நம்ம அப்படியே கேப்பில் சொருகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்னோடய அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.